ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு புதுசாக ஆன்லைன் மூலமாக பேஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றின தகவல் தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் சீட் ஆகிருக்கோ அதுக்கு தான் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலமாக கவர்மெண்ட் ஸ்கீமினுடைய மானியம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும். ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட் எது அப்படிங்கிற தகவலை செக் பண்ணுறதுக்கு புதிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே யூஐடிஐ வெப்சைட்லயும் அந்த ஆப்ஷன் இருக்கு. பட் அது ஒரு சில டைம் ஒர்க் ஆகிறது இல்லை. ஸோ அப்படி ஒர்க் ஆகாத போது நீங்க இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த வெப்சைட்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதாவது npci.org.in அதுதான் வெப்சைட்கான லிங்க். இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஹோம் பேஜ்ல பாருங்க, கன்சியூமர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா இங்க லாஸ்டா பாத்தீங்கன்னா பேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது பாரத் ஆதார் சீடிங் எனேபிளர் அப்படிங்கிறது தான் பேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கெட் ஆதார் மேப் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபர்ஸ்ட் என்டர் யுவர் ஆதார் அப்படிங்கிற லைன்ல உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக கீழே பாருங்க ஒரு கேப்சா கோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் செக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ உங்களுடைய ஆதார் கார்டில் பதிவான அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் ஓடிபி அப்படிங்கிற லைனில் டைப் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கான அந்த மொபைல் நம்பருடைய லாஸ்ட் 4 டிஜிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. அதாவது ஓடிபி என்டர் பண்ணிட்டு அடுத்தபடியாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது ஸ்டேட்டஸில் ஆதார் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரு மேப்பிங் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா எனேபிள்டு ஃபார் டிபிடி. அதாவது இந்த ஆதார் கார்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் லிங்க் ஆயிருக்கு அதுக்கு வந்து டிபிடி மூலமா உங்களுக்கு அப்பப்போ இந்த மாதிரி ஒரு அலர்ட் மெசேஜ் வருங்க. அதாவது இவ்வளோ செகண்ட் தான் இருக்கு எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு அப்படின்னு. ஸோ அதுக்கு நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. கொடுக்காமட்டீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் பேஜ் வந்து எக்ஸ்பைரி ஆயிரும். மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ டிபிடி அப்படிங்கிறது என்னன்னா டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர். இந்த டிபிடியில் எந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் லிங்க் ஆயிருக்கு அதுக்கு தான் கவர்மெண்ட் ஸ்கீமினுடைய மானியம் வந்து கிடைக்கும். இப்போ கேஸ் மானியமா இருக்கட்டும், இல்லை வேற ஏதாவது அந்த விவசாயத்துக்கான அந்த ஸ்கீமினுடைய மானியமா இருக்கட்டும், எல்லாமே இந்த டிபிடியில் எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆயிருக்கு அதுக்கு தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட் அப்டேட் டேட், எப்போ கடைசியா இந்த ஆதார் கார்டில் இந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் லிங்க் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான டேட்டு. தென் மேண்டேட் ஃபிளாக் வந்து கொடுத்துருப்பாங்க, அது எஸ். அதுக்கப்புறம் மேண்டேட் டேட் ரிக்வஸ்ட் டேட் பை கஸ்டமர். ஸோ நம்ம என்னைக்கு வந்து லிங்க் பண்ணுமோ அந்த டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது பேங்க்ல நம்ம ரிக்வஸ்ட் கொடுத்த டேட்டு. இது வந்து என்பிசிஐ வெப்சைட்ல டிபிடி மூலமா நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ண டேட்டு. அதுக்கப்புறமா ஓடி ஃபிளாக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுல ஒயின் போட்டிருந்தா எஸ், என்னன்னு போட்டிருந்தா நோ. அதாவது ஓடினா ஓவர் டிராஃப்ட் ஃபிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல சுத்தமா பணமே இல்லைனாலும் நம்ம வந்து பணம் வித்ட்ரா பண்ணலாம் ஒரு பர்டிகுலர் லிமிட் வரைக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பேங்க் அக்கௌண்ட் பேர் தான் வந்து ஓவர் டிராஃப்ட் ஃபிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து மேக்ஸிமம் இருக்காது நிறைய பேருக்கு. அடுத்ததையா ஓடி அவைல் டேட்டு, தென் பேங்க் நேம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த பேங்க் நேம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பேங்க் நேம்ல இருக்க உங்களுடைய அக்கௌண்ட் தான் டிபிடியில் லிங்க் ஆயிருக்கு, அதாவது ஆதார் கார்டில் லிங்க் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியா இந்த கெட் ஆதார் மேப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதில் பாருங்க கெட் ஆதார் மேப்பிங் ஹிஸ்ட்ரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டில் எத்தனை தடவை நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து லிங்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ உதாரணத்துக்கு 2017 வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2018 அந்த பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் ஆதார் கார்டு கூட டிபிடிக்காக லிங்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதனுடைய ஹிஸ்ட்ரி செக் பண்ணுறதா வந்து கெட் ஆதார் மேப்பிங் ஹிஸ்ட்ரி. ஸோ நான் எதுவுமே அந்த மாதிரி பண்ணல, அதனால எனக்கு எதுவுமே காமிக்காது. இன்கேஸ் நீங்கள் செக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிட்டு கேப்சா என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி புது ஆப்ஷன் பயன்படுத்தி நீங்கள் ஆன்லைன் மூலமாக செக் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த தகவல் முடிஞ்சவரை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.